இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம தேவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சு நம்பிக்கையோடு ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த காரியத்தை நடக்க விடாமல் எத்தனையோ மனிதர்கள் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், என்னடா தேவன் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றவே இல்லையேன்னு நினைப்போம். ஆனால் அதை தடுக்கிறது சாத்தானால் உண்டு பண்ணின சில மனிதர்கள். நம்ம தேவன் மேலே எப்போ முழு நம்பிக்கை வைக்கிறோமோ அப்போவே சாத்தான் நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போகும். நம்ம எவ்வளவு தூரம் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கோம்னு சோதிச்சு பார்க்கும். தேவன் நமக்கு வசனத்தின் மூலியமாவோ இல்லை வாக்குத்தத்தம் பண்ணியோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது தேவன் நமக்கு பண்ணின சத்தியத்தை நடத்திட்டார்னு அர்த்தம். அது நம்மளோட கைக்கு வாரதுக்கு தாமதமாகுது. ஏன் இந்த தாமதம்னா, தேவன் நமக்கு கொடுக்குற வரைக்கும் தேவனை மட்டுமே நம்பி இருக்கோமான்னு பார்க்குறாரு. அப்படி நம்ம காத்திருக்கும் போது தான் சாத்தான் நம்மளை சோதிச்சு பார்க்க எழும்பி வருது. அதனால் தேவனுக்கு நாம் பண்ணின பொருத்தனையை நம்பிக்கையோடு ஆயத்தம் பண்ணணும். நாம் அப்படி நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு இடைஞ்சல் கொடுக்குற சாத்தானுடைய மனுஷர்களை தேவன் அழிச்சு போட்டு நாம் கேட்டதை நிறைவேற்றி சந்தோஷமாக நம்மளை வாழ வைப்பார். ஆமேன்.